ஒரே காதல் தான். 30 நிமிஷம் எபிசோட் முழுக்க காதல் ஆஃப் கதிர் அண்ட் ராஜி. வேறு யாரையுமே காமிக்கல. 2 பேரை வச்சு ஒரு எபிசோட் ஃபுல்லாக போச்சு. ஆனால் நல்லாவும் இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த ஜோடிக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க, அவங்க ரசிக்கிறபடியும் இருக்கும். ஸோ அந்த ஹோட்டலை விட்டு வெளில வந்தனவே ஒரு தடவை கட்டி பிடிச்சி அழுதுறாங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இவங்களை வந்து நம்பியிருக்கக்கூடாது, இவங்கெல்லாம் மோசம் அப்படிங்கும்போது சரி விடு வான்னு காரில் ஏற்றி கூப்பிட்டு போகிறாரு. காரில் ஃபுல்லாக அழுதுகிட்டே வந்தோடனே ஒரு இடத்துல நிப்பாட்டி சரின்னு ராஜிக்கிட்ட வந்து முகத்தெல்லாம் கழுவிக்கணும், தண்ணி பாட்டிலாம் கொடுத்து அவங்க முகத்தை கழுவிட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அங்கே போன உடனே பார்த்தா வந்து ஒருத்தர் நைட்டு குடிச்சிட்டு வந்து கதவை தட்டுறான், எல்லோரும் குடிச்சிட்டு ஆடுறாங்க, எல்லோரும் நார்மலாக இருக்காங்க, எவன் கூடயே என்னை போய் டுவேட் ஆட சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் வந்து தாங்கிக்கவே முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. ஆனால் வந்து எல்லோரும் நார்மலாக இருந்தாங்க, நான் மட்டும்தான் இப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா என் ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இவன் திட்டிடுற. அறிவு இருக்கா அவனுக்கு? லூஸா நீ? தடவை ஒருத்தன் கதவை தட்டும் பொழுதே வந்து எனக்கு கால் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னா, இல்லை எனக்கு பயமாக இருந்துச்சுங்கிறாங்க. என்ன பயமாக இருந்துச்சு உனக்கு? அவனை அப்படி கதவை தட்டுறதை விட இப்போ கடைசியில் நான் வந்து உண்மையை தெரிஞ்சு உன்னை கூப்பிட்டு போகிறதா உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு நீ எப்படி வந்த அப்படின்னா எனக்கு உடனடியாக தோணிடுச்சு. நீ ஏதோ வந்து பேசும்பொழுதே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு தோணிட்டு உடனே நான் கிளம்பி வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் அது வந்து மீடியா கம்பெனியை பற்றி விசாரித்து அவங்க சரியில்லைன்னு கிளம்பி வந்துட்டேன். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பண்ணுற? எனக்கு பணத்தை வாங்கி தரணுங்கிறதுக்காக தான் நீ பண்ணன்னு எனக்கு தெரியும். இல்லை நீ வேறு எந்த காரணத்துக்காக பண்ணியிருந்தாலும் நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு ஒரு கோவப்பட்டு திட்டிகிட்டே இருக்க. நீ திட்டாமல் இருந்தால் தான் காருக்குள்ளே ஏறுவாங்கிறான். சரி திட்டலவா அப்படின்னு காருக்குள்ளே ஏற்றிடுறாங்க. காரில் ஏற்றினாலுமே வந்து இவர் வந்து இப்போ முறைச்சிக்கிட்டே வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒன்று கேட்க வராங்க, வேணான்னு தயங்குறாங்க. என்னன்னு பார்த்தா பசிக்குதான். கரெக்டாக அவர் அந்த சமயத்தை வந்து ஒரு தாபாவில் நிப்பாட்டி உள்ளார கூப்பிட்டு போயிட்டு இவருக்கு தோசை ஆர்டர் பண்ணுறாரு. அவங்களுக்கு தோசை ஆர்டர் பண்ணால் அவங்க இல்லை எனக்கு பரோட்டா தான் வேணுங்கிறாங்க. பார்த்தா பரோட்டா ஒரே ஹார்டாக இருக்குது. உடனே வந்து அவங்க சாப்பிட முடியாமல் முடிக்க இன்னொரு தோசை வேணுங்கும் போது மனசாட்சி இல்லாதவன் அப்படி அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தா அந்த தோசை இவங்களுக்கு தான்ட்டு பரோட்டா கல் மாதிரி போடுறீங்களாண்ணே, கல்லில் பரோட்டா போட சொன்னான் அப்படின்னு வேறு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லி இங்கே சாப்பிட்டு முடித்து வெளில வந்ததுக்கப்புறம் வெளில வந்து ஏதோ ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கும்பொழுது தான் 2 பேரும் மனசை விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் அவர் சொல்கிறாரு என்னென்னா வந்து இந்த பாரு, நீ மனசில் என்ன நினைக்கிற அப்படின்னா, நீ என் வாழ்க்கையில் வரலன்னா நான் பெரிய ஆளாக இருப்பேன், நான் வந்து இப்போ எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படி இப்படின்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. நீ என் வாழ்க்கையில் வந்ததுனால நடந்த நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, அதை நீ புரிஞ்சுக்கணும். எனக்கு உன் கூட இருக்கிறது பிடிச்சிருக்கு, நான் உன்னை வந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் வந்து சொல்ல இவங்க சந்தோஷமாயிடுறாங்க. ஆனாலும் வந்து இது காதல் தானா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருது. ஆனாலும் அவர் கையெல்லாம் பிடிச்சி தான் பேசுகிறாரு. இருந்தாலும் அவங்களுக்குள்ள இன்னும் ஓப்பனாக சொல்லணுமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இல்லை என்னால் தான் உனக்கு இப்படி ஆகிடுச்சு, என்னால் தான் உனக்கு இப்படி ஆகிடுச்சு, நான் என்ன நினச்சி நீ வந்து எதுக்காக எனக்காக நீ எல்லாத்தையும் பண்ணணும், நீ எனக்காக வந்து செலவு காசு தர, வேலைக்கு போகிற, அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து டியூஷனில் கொண்டு வந்து விட்டு வர, ட்ரைனிங்க்கு வர, நான் ட்ரெயின் பண்ணாட்டி உனக்கு என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது இப்போ சூப்பராக அவர் சொல்லிடுறாரு. நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க கனவை வந்து எட்டி பிடிக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் தானே அப்படின்னு இவங்க சந்தோஷமாயிடுறாங்க. ஓ மனசுக்கு ரொம்ப பிடிச்சவனா அது நான் தானா அப்படின்னு இவங்க சந்தோஷமாக இவரும் முகத்தை சிரிப்போடு வந்து பார்க்க அவங்களுடைய காதல் இப்போ வந்து முழுமை அடைஞ்சிருச்சுங்கிறது தான் வந்து இந்த ஒரு விஷயத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க கப்புள் ஆகிட்டாங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் சீன்ஸே நடந்துச்சு. இதோட அதை விட்டுட்டா பரவாயில்ல. ஆனால் அங்கே விட்ட குறை தொட்ட குறைன்னு அங்கேருந்து இவங்க கிளம்பி வந்து 10 லட்சத்தை கூட பிரச்சனை பண்ணி இந்த வீட்டில் சிக்க சின்ன பொண்ணமானா வந்து இன்னும் கதை கொஞ்சம் இழுத்துகிட்டே போகும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.